ஹாய்டா. இது காந்த கண்ணழகி இருக்கும் இல்லையா, அதோட நெக்ஸ்ட் பார்ட்டு. சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். பொண்ணு பாட்டில் எப்படி பார்த்துடலாம். பொண்ணு பாட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருப்பான். பிகாஸ் அந்த பொண்ணு நீங்கள் இல்லை அப்படி கண்டுபிடிச்சிருப்பான். இப்போது அதுலேருந்தே பார்க்கலாம். அவள் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வரா. நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க, கூலாக உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கீங்க. அவள் வேகமாக வந்து அவளோட பர்ஸை தூக்கி அடிக்கிறா. ஏய், எதுக்கு இவ்வளோ கோபமாக வர? என்ன பொண்ணு ரேட்டு புட்டுக்குச்சா? எனக்கு தெரியும் டி, அவருக்கு இதெல்லாம் செட் ஆகாது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அவர் யார் சிரித்து கூட பேசுனது கிடையாது. அவருக்கு எந்த பொண்ணும் பிடிக்காது. இல்லை, அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கோக் எடுத்து வாயில் வச்சுருப்பீங்க, அடிச்சுக்கிச்சு. என்ன சொன்ன? ஆமாம், அவருக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று தான் பார்க்கணுமா? ஹேய், வளராத. நீ சொல்கிறதே தெரியுது, சும்மா தானே சொல்கிறேன். வயன், நான் நிஜமாக தான் சொல்கிறேன். அவர் பொண்ணு தான் மீட் பண்ணணுமா? என்ன மீட் பண்ணணுமா? எதுக்கு என்ன மீட் பண்ணணும்? நீ தானடி போன. நானாக தானே அங்கேருந்து போனேன். என்னடி வளர்ற? எல்லாம் ஐயோ பயத்தில் என்னென்னமோ வளர்றேன். இங்கே பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. நான் அந்த ஆஃபீஸுக்கு போனது சாயிராவை தான் போனேன், புரியுதா? அது நீ தான். அப்படி இருக்கும்போது அவர் ஏன்டி என்ன கேட்டார்? அதான் எனக்கும் தெரியல. நீ போட்ட ட்ரெஸ்ஸு தான் நானும் போட்டு போனேன். அந்த ஹூடி கூட நான் தான். நீ எப்படி போட்டிருப்பியோ அப்படி தான் நான் போட்டுட்டு போனேன். நான் தான் உனக்கே போட்டு விட்டேன். ஆனால் எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு? சத்தியமாக எனக்கு தெரியல. அதெல்லாம் விட, இப்போது அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாவும் அக்செப்ட் பண்ணிக்கல, ரொம்ப முக்கியம். சரி, அதை பார்த்துக்கலாம். இப்போ என்ன சொன்னார்? எல்லாவும் அக்செப்ட் பண்ணிக்கலன்னு சொல்கிறேன். அதான் சொன்னாலடி பார்த்துக்கலான்னு. அவன் முறைக்கிறா. சரி சரி, அது வேறு விஷயமா டீல் பண்ணலாம். இப்போ எதுக்கு என்ன பிடிக்க நீ எப்படி சொன்ன? இல்லை, என்னை பார்த்த உடனே அவர் ஃபேஸ் மாறிடுச்சு சார். எப்படி அதை கண்டுபிடிச்சாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பட் அவர் ஒன்று பார்க்கணுமா? எல்லாத்தையும் சொல்லிட்டியா அவர்கிட்ட? என்னடி சொல்லி வச்சேன்? இல்லை, நீ அவர் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறது சொல்லலை. பட் என் ஃப்ரெண்ட் எனக்கு உங்ககிட்ட லவ் சொல்ல பயமாத்துதுன்னு நான் அவளை அனுப்பிவிட்டேன்னு தான் சொல்லி வச்சுருக்கேன். அதனால தான் உன்னை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. நான் திங்க் பண்ணுறேன். சரி, எனக்காக போயிட்டு வரியா? போக முடியாது சொல்லி போன வரைக்கும் போதும். படுத்துக்கிட்டு ஏதோ சிக்கல் போனால் என்னால் மாட்ட முடியாதா? உங்களுக்கு ஒர்க்கு எதனா ஆனால் கூட பரவாயில்ல. பட் இத்தனை வருஷமாக அவர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அவர் என்ன நினைப்பார்? அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறீங்க. என்னால் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டீங்க. வயன் பூவில் நான் எப்படி ஒரு வேறு கத்துறாருடி. அதுக்கப்புறம் இங்கே பாரு நிம்மதி பார்க்குறீங்க. அவருக்கு இப்போது அந்த பொண்ணு யாருன்னு தெரியணும், அவ்வளோதான். நீ ஒரு விசிட் மட்டும் போயிட்டு வந்துடு. அதுக்கப்புறம் நான் அவரை கன்வின்ஸ் பண்ணி என் வழிக்கு கொண்டு வந்துடுவேன். எனக்காக ப்ராமிஸாக என்னால் முடியாதோ? அவர் அப்புறம் எதுக்கடி? எனக்கு எப்படி அவர் ஓகே சொல்வார்? அது பதிலாக எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துக்கிட்டீங்க. உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா. உங்கள் பிள்ளை எடுத்து காதில் வச்சுக்கிட்டு சரி வாயை மூடு, போய் தொலைகிறேன். இங்கே பாரு, ஒரு கண்டிஷன், நான் போக மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸை அனுப்பி விட்டுறேன். என்ன? ஆமாம், இப்போ நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸை அனுப்பி விடுவேன். என்னை பார்த்தாருன்னா அவ்வளோதான்டி. இங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். உனக்கு என்ன? உன் ஃப்ரெண்டை ஒரு ஆள் அவர்கிட்ட காட்டணும், அவ்வளோதானே? சி வாய மூட. சிரிக்கிறேன். எல்லாத்தையும் இழுத்து வச்சது நீ தான். நான் தான் ஏதாவது கிளியர் பண்ணி ஆகணும். பரவாயில்ல விடு, ஏதாவது பண்ணி தொலைகிறேன்.
அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவளை வர சொல்லி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவரை மீட் பண்ணணும் அதை தான் சொல்கிறீங்க. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஆக்டிங்லாம் ரொம்ப அழகாகவே வரும் அப்படி சொல்லிவிட்டு அவன் ஜேகேக்கு கால் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போவே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணுறான். ஒரு 5 மினிட்ஸ் தான், ஜேகேவும் வந்துட்டான். நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் வெளியே நின்றுட்டு அவள் ஃபோன் ஆனில் இருக்குது, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நீங்கள் காரில் உட்காந்துட்ருக்கீங்க, கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதை பேசணும் அதை பேசணும் நீங்கள் தான் சொல்லிகிட்ருக்கீங்க. அவள் நீங்கள் பேசுகிற மாதிரி மூவ் பண்ணுறான். பட் ஜேகே அந்த பொண்ணு ஃபேஸை பார்த்து அடுத்த செகண்ட் தெரிஞ்சுக்கிட்டான் அது நீங்கள் இல்லைன்னு. பட் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டே இருக்கான். சரி, இட்ஸ் ஓகே, அதில் விடுங்க. மெயின் மேன்ட்ருக்கு வர, நீங்களும் அமைதியாக இருக்கீங்க, அவ்வளோ அமைதியாக இருக்கா? சொல்லுங்கள் சார். என்னை எதுக்கு கிஸ் பண்ண? இதை மட்டும் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஜர்க்காகுது உங்களுக்கு. உங்கள் ஃப்ரெண்டும் ப்ளூடூத்தில் தானே கனெக்டில் இருப்பா. என்னடி பண்ணி வச்சுருக்கா? கிஸ்ஸா? உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, திருன்னு முழிக்கிறீங்க. உங்ககிட்ட தானே கேட்குறேன், என்னை எதுக்கு கிஸ் பண்ண? அது சார் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் சாஹிரா இருக்கான், அவளை பார்க்குறான். எனக்கே தெரியாது, இது என்கிட்டயே சொல்லலடி அந்த மாதிரி சொல்கிறா, கொஞ்சம் கேட்காம. பட் நீங்கள் காருக்குள்ளெல்லாம் உட்காந்துட்ருக்கீங்க, என்ன பேசுறது எதுவுமே தெரியல. ஜேகே சடனாக எழுந்து, இங்கே பாரு, இது சாஹிராவே கிடையாது, எனக்கு அவ தான் வேணும். சார் இங்கே பாருங்க, நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. நான் சாஹிராவே கிடையாது, இவ தான் சாஹிரா. இவளோட பேரில் தான் நான் வந்திருக்கேன். இதுவும் போய் தான். சரி, நீ தான் சாஹிராவா? ஆமாம் சார். நீ அவளோட பேர் சொல்கிறா. சரி ஓகே, நீங்கள் 2 பேரும் அந்த பொண்ணு கிடையாதுல்ல, எனக்கு தேவை அந்த பொண்ணு தான். இங்கேருந்து கிளம்புங்க, அவள் தான் எனக்கு வேணும். அவள் பின்னாடியே போகிறான். சார் அன்றைக்கி மீட் பண்ணது நான் தான் சார். நீங்கள் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதனால தான் உங்களை நான் கிஸ் பண்ணேன். ஓ சரி ஓகே, உன் ஃபேஸில் கவர் பண்ணியிருக்கல, இதை எடு. அவளும் எடுக்கிறா. ஓகேவா சார்? இதுதான் அன்றைக்கி பார்க்கணுன்னு சொன்னீங்க, ஏதோ பயத்தில் நான் கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது அவள் அப்படியே ரிப்பீட் பண்ணுறா. ஓ சரி, ஆனால் நான் கிஸ் பண்ண அந்த லிப்ஸை இது கிடையாது. அப்புறம் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற அந்த கண்ணும் இது கிடையாது. எனக்கு அந்த கண்ணு, அந்த லிப்ஸு, எனக்கு அதான் வேணும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவள் தான் வரணும், இல்லைனா கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவான். கம்ப்ளைண்ட்னா ஒன்றும் இல்லை, என் பர்மிஷன் இல்லாமல் என்னை கிஸ் பண்ணால அவளை தேடி கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவான். ஸ்டேஷனில் பொக்குன்னு ஆகிடுச்சு. ஒருத்தரை கில் பண்ணிவிட்டு கொலை பண்ணிவிட்டு கூட ஜெயிலுக்கு போயிடலாம் போல். பெர்மிஷன் இல்லாமல் கிஸ் பண்ணிட்டோம், இதனால் ஜெயிலுக்கு போனால் எவ்வளோ அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு அப்படி காருக்குள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. செம்ம கோவம் வருது, அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட் மேலே. அவளால் தானே இவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டுப்பில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே உங்கள் காருக்கும் கிராஸ் பண்ணி அவள் காரில் போயிட்டு ஏறி அவன் அங்கேருந்து கிளம்புறான். கொஞ்ச நேரத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து காரில் ஏறுறாங்க. ஒருத்தி, இப்போ என்னடி பண்ண போகிற அப்படி கேட்குறா. ஒருத்தி, வயன் நீ அவருக்கு கிஸ் பண்ணியா? அதுவும் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு திரும்பி பார்த்து முறைக்கிறீங்க. எல்லாம் ஒன்றும் தான், நீ போய் லவ் சொல்லியிருந்தா இவ்வளோ ப்ராப்ளம் தான் வந்திருக்காது. என்னை பார்த்துட்டு போகிறாருன்ட்டு நான் பயத்தில் ஏதோ பண்ணிட்டேன்டி. இதை பாரு, எனக்கு தெரியாது, இந்த ப்ராப்ளத்துலேருந்து என்னை எப்படியாவது என்னை வெளியே கொண்டு வாங்க ப்ளீஸ். அதுக்கு வாய்ப்பே இல்லை வயன். வயனுக்கு பாரியா, ஏதோ நான் பண்ணதெல்லாம் தப்பு, ஐம் சாரின்னு சொல்லிவிடு, அவர் ஏற்றுப்பார். முறைக்கிறீங்க, வேறு வழி இல்லைடி. அந்த ஆளுக்கு உன் கண்ணும் உன் லிப்ஸும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான். பாரு, போன உடனே கரெக்டாக இப்படி தான் கண்டுபிடிக்கிறான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கூட எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல, பட் நீ கேட்டுகிட்டே தானே இருந்திருப்பேன். அவன்
கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காண்டி. நீ போகலன்னா இந்த ப்ராப்ளம் சால்வே ஆகாதுடி ஓயன். நீங்கள் ஸ்டியரிங்லேயே போட்டு முட்டிக்கிறீங்க உங்கள் தலையை வச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஃபஸ்ட்டு வேறு வழி இல்லை, நீங்கள் தான் போய் ஆகணும். சரி சொல்லிவிட்டு நீங்கள் சரி சாருக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம் சொல்லுங்கள். நாங்களும்மா எல்லாத்தையும் ப்ரீட் பண்ணது நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் என்னால் போக முடியாது, தனியாக போக முடியாது. ஒழுங்கு மரியாதையும் கூட வந்துருங்க. 2 பேருக்குமே பயமாக இருக்குது. வரலன்னா அவ்வளோதான், இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான் சொல்லிவிடுவோம். ஒழுங்கு மரியாதை வாங்க அப்படியே சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கிருந்து கிளம்புறீங்க. வீட்டில் போய்ட்டு அதே திங்கிங் தான். ஆஃபீஸ்லேருந்து வேறு கால் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் 2 days ஆச்சு ஒர்க் வரல அப்படி சொல்லிவிட்டு. இல்லை எமர்ஜென்சி அப்படியே சொல்லிட்டீங்க. ஓகே லீவும் கேட்டாச்சா. ஈவினிங் அங்கே போகணும் இல்லையா, அந்த மீட்டிங் போகணும். சரி சொல்லிவிட்டு சார்கிட்ட காலையே வேணாலும் விழுந்துடணும், சாரி வாங்கிடணும். ஆமாம், அவர் யார்கிட்டையும் பேசவும் மாட்டார். அவரை கிஸ் பண்ணிட்டோம்ல, அதனால தான் இவ்வளோ கோபமாக இருக்கார். புரியுது புரியுது புரியுது. அவர்கிட்ட எப்படியாவது சாரி கேட்டுடணும். இந்த மாதிரி உங்கள் ரூமையை சுற்றி வந்துட்டுருக்கீங்க. அவளுங்களுக்கு கூட ஒரு சின்ன பயம் இருக்கு. ஈவினிங் ஆகுது. அன்றைக்கி எப்படி ரெடி ஆகுனீங்களோ அதே போல் தான் இப்போயும் ரெடி ஆகுறீங்க. அவள்கிட்ட திரும்பி காட்டிட்டு இப்போ ஓகே இல்லை? ஓகே வயன். அன்றைக்கி பண்ண மாதிரி தானே பண்ணியிருக்க? அதே ட்ரெஸ் தானடி? ஆமாண்டி. சரி வாங்க போகலாம் அப்படியே சொல்லிவிட்டு எல்லாருமே அங்கேருந்து வரீங்க. ஸ்ட்ரெயிட்டாக காஃபே தான். காஃபி ஷாப்பில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே, நீங்கள் இருக்கிற காஃபி ஷாப் எனக்கு ரொம்ப தூரம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க. அவன் ஒரு ஆஃபீஸ் மாதிரி சொல்கிறான். ஆஃபீஸ்ன்னு கேட்ட உடனே பக்குன்னு ஆகிடுச்சு. இன்னும் சொல்கிறேன், ஏதாவது பப்ளிக் பிளேஸில் பார்க்கலாண்டி. அவன் அப்போ தான் அங்கே மீட்டிங் போயிட்டே வந்திருப்பான். அதனால் அந்த பிளேஸை சொல்லியிருப்பான். இன்னும் சொல்லிட்டீங்க இல்லையா, அது பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப் சொல்லிவிட்டு அங்கே வர சொல்கிறான். இப்போ தான் நீங்கள் போகிறீங்க. ஃபஸ்ட்டு சாயிரா போகிறா. அவன் பார்த்த உடனே தெரிஞ்சுட்டான் நீங்கள் இல்லைன்னு. 2வது உங்கள் ஃப்ரெண்டு போகிறா, நீங்கள் இல்லை. 3வது தான் நீங்கள் வரீங்க. அவன் உங்கள் கண்ணை பார்த்த உடனே நீங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டான். சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான், உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் பயத்தில் சாயிர பின்னாடி அப்படியே ஓட்டிட்டு அந்த மாதிரி போகிறீங்க. லைட்டாக சிரிச்சிட்டே அவன் பார்த்துட்டே இருக்கான். அந்த பொண்ணு ஹாய் சார் கண்டுக்கல, போய் சேரில் உட்காந்துட்டா. சாயிரா ஹாய் சார் கண்டுக்கவே இல்லை. அவன் போயிட்டு ஜேகேக்கு ஆப்போசிட்டில் இருக்க சேரில் உட்காந்துக்கிட்டா. நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு குரலை கேட்டால் கண்டுபிடிச்சிட வாய்ப்பு இருக்கு இல்லையா. சரி சொல்லிவிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி ஒரு ஹாய் வாய் தந்து கூட சொல்ல அவரை பார்த்துட்டு அப்படி உட்காடுறீங்க. உன்னை நான் உட்காரவே சொல்லலையே. அது வந்து ஒரு நிமிஷம், உன் வாய்ஸை நான் எங்கே கேட்டிருக்கேன். ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரா? இல்லை 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 கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. நான் இந்த ஊரே கிடையாது, நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன். தெரியுது, உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. ஐயோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறாரே. சார் நான் வந்ததை பேசிடுறேன். ஐம் சாரி. அன்றைக்கி நான் உங்களை கிஸ் பண்ண எதுக்குன்னா, என்னோடய ஃபேஸ்லேருந்து அந்த கிளாத்தை நீங்கள் எடுக்க வந்தீங்க. என் ஃபேஸை பார்த்துட்டு போகிறீங்க, அதனால தான் கிஸ் பண்ணேன். ஓ அதுக்கே எப்படி பயப்படுற அப்படி சொல்லிவிட்டு அவன் எழுந்துக்கிறான். ஐம் சாரி சார், எனக்கு புரியுது உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு. ஐம் சாரி இப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவன் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது தான் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் கண்ணை பார்த்து சொல்லிவிட்டு ஒரு ஸ்டெப்பை எடுத்து முன்னாடி வச்சுட்டே வரான். நீங்கள் பின்னாடியே போய்கிட்டே சார் இப்படி பண்ணாதீங்க சார் ஐம் சாரி. இங்கே பாருங்க, உங்களுக்கு கிஸ் பண்ணது தப்பு தான். ஒரு நிமிஷம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ வாயை கொடுத்து நம்மளே மாட்டிக்கிறோம். இல்லை சார், நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்களா, அதை வச்சு தான் சொன்னேன். கரெக்டாக கிஸ் பண்ணுறேன், பட் இதெல்லாம் கேட்கும்போது என்னால் எதுவும் நம்ப முடியலையே. சார் இங்கே பாருங்கள், அங்கேயே நில்லுங்க சார். இப்படி சொல்லிகிட்டே பின்னாடியே போகிறீங்க.
ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு உங்கள் முன்னாடியே வந்துகிட்டே இருக்கான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி பார்த்துட்ருக்காங்க. அது ரெஸ்டாரண்ட்லையா, எல்லாரையும் உங்கள் 2 பேரையும் தான் பார்த்துட்ருக்காங்க. அவன் உங்கள் கையில் இருக்க அந்த மொபைலை பிடுங்கி, இது என்னோட நம்பர் அப்படி சொல்லிவிட்டு அவனோட நம்பரை டைப் பண்ணிவிட்டு அவனுக்கு கால் பண்ணிவிட்டு, எப்போ ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணணும், எப்போ எங்கே கூப்பிட்டாலும் வரணும். என்னது, நோ சொல்கிறியா? சே நோவில் நான் சொல்லலையே, எப்போ கூப்பிட்டாலும் வருவேன் சார். தென் லிப்ஸ் அதை நான் பார்க்கணுமே. அது அது சார், இப்படி சொல்லும் போதே டூரில் போய்ட்டு அப்படி லாக் ஆகி நின்றுட்டிங்க. அவங்க கிட்ட வரா. சார் சார் ஒரு நிமிஷம், அதுக்கு தான் நான் சாரி கேட்டேன்ல சார் அப்படி சொல்லிகிட்ருக்கான். அவன் உங்களுக்கும் க்ளோஸாக வந்து அந்த க்ளாத்தை அகெயின் உங்கள் மேலே இருந்து எடுக்க வரான். நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்ட. சார் 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 நோ நோ நோ, நான் சொல்கிறது கேளுங்களேன். அவன் உங்கள் கையை பார்க்குறான். டக்குன்னு அந்த கையை எடுத்துட்டீங்க. சார் ப்ளீஸ், ஒன்றும் இல்லை, எனக்கு நீ கொடுத்தல அதை திருப்பி கொடுத்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெஸ்டாரண்ட்லேயும் வச்சு உங்களை கிஸ் பண்ணுறான். உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் கண்ணில் தண்ணியும் வந்துருச்சு. இறுக்கமாக உங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அப்படி நின்றுட்டிங்க. அவன் அந்த கிளாத்தை விட்டுட்டு அவங்க லிப்ஸையும் விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். ஒன்றுமே நீங்கள் கண்ணை மூடிட்டு தான் நின்றுட்டுருக்கீங்க. அதை பார்க்கும்போது லைட்டாக சிரிப்பு வருது. கீழே குனிஞ்சு சிரிச்சுட்டு, கவலைப்படாத, உன் ஃபேஸில் நான் பார்க்க மாட்டேன். உங்கள் ஒரே ஒரு கண்ணை மட்டும் திறந்து அவனை பார்க்குறீங்க. நீ கொடுத்தத திருப்பி கொடுக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். அப்புறம் சொன்னதை மறக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டோர் மேலே தானே சாஞ்சிருப்பீங்க. அவள் ஓப்பன் பண்ண உடனே ஸ்லிப்பாக்கி தள்ளி போகிறீங்க. சிரிச்சுட்டே அங்கத்து போகிறான். ஒன்றுமே புரியல. ஹெவியாக ப்ரீத் பண்ணுறீங்க. உன் ஹார்ட்லாம் படப்படன்னு அடிச்சுக்கிச்சு. இப்போ என்ன பண்ணார் சார், இப்போ நம்மளை என்ன பண்ணார் அப்படின்னு நீங்கள் உங்கள் செஸ்ட்டை ரப் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி அவனை பார்க்குறீங்க. அவன் கூலாக சன்கிளாஸ் எடுத்து வேர் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் உங்ககிட்ட வராங்க. ஒருத்தி கண்ணில் அப்படி தண்ணி வந்துட்டுருக்கு. நிமித்த அவளை பார்த்து, இல்லை இல்லை இல்லை, இதில் என்னோடய ஃபால்ட்டு எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன்டி அவரை தள்ளி விடாமல் சைலண்ட்டாக இருந்தேன்? அதானே, ஏன் அவரை தள்ளி விடல? சைரா, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. அதான் சொன்னல அவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. அதில் ஏதோ ரிவெஞ்ச் எடுத்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு யாராவது கிஸ்லாம் பண்ணுவாங்களா? ஆமாம்ல, எதுக்கு அவர் நம்மளை கிஸ் பண்ணார் அப்படி சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் கை வச்சுட்டு, இல்லை எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, நான் அதுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எஸ் ஆகிட்றீங்க. உங்கள் ஃப்ரெண்டை உங்களால் பார்க்கவே முடியல. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறீங்க. அவளும் வீட்டுக்கு தான் வரா. 2 பேருமே அவங்கவுங்க ரூம்லேயே இருக்கீங்க. நைட்டு ஒரு 10 இருக்கும். ஜேகே கிட்டேருந்து கால் வருது. அந்த நம்பரை பார்த்த உடனே அப்படியே பயந்து அடிச்சுக்கிட்டு எழுந்து உட்காடுறீங்க. அட்டன் பண்ணலன்னா கற்று வரல அப்படியே சொல்லிவிட்டு அட்டன் பண்ணி காதில் வச்சுட்டு, சொல்லுங்கள் சார், உன்னை நான் மீட் பண்ணணுமே. இந்த நேரத்துலையா? டைம் 10க்கு மேலே ஆகிடுச்சு சார். நான் அவங்ககிட்ட டைம்லாம் கேட்கல, மீட் பண்ணணுன்னு சொன்னேன். சரி சரி, எங்கே சார் வரணும்? உங்கள் வீடு எங்கன்னு சொல்லு, நானே வந்து பிக் பண்ணிக்கிறேன். வீடு அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், நான் அங்கேயே வந்துடுறேன். சரி சொல்லிவிட்டு அவன் ஒரு பிளேஸு சொல்கிறான். அந்த இடத்துல ஒரு 1/2 அன் ஹவரில் நீங்களும் போயிட்டீங்க. யாருமே இல்லை அந்த பிளேஸில். நல்லா பிளாக்கில் அந்த ஃபுல்லாக கவரில் தான் போயிருக்கீங்க. அவன் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டான் நீங்கள் என்ன. கார் மேலே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு, சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கையில் பாட்டில் இருக்குது பார்க்குறீங்க. பயமாக இருக்குது. அவன் ஃபேஸை பார்க்குறீங்க. அவனுக்கும் பக்கத்தில், இங்கே உட்கார். இங்கேயா? நான் எப்படி ஏறுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்த செகண்ட் ஒரு ஜம்ப் எடுத்து அவன் கீழே இறங்கி உங்களை தூக்கி காரில் உட்கார வைக்கிறான். ஜெயிக்கவா இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவன் உங்களை உட்கார வச்சுட்டு ஏறி உங்கள் பக்கத்தில் உட்காரான். ஒன்றுமே புரியல, பயமாக இருக்குது. அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. பட் அவன் ஒரு பாட்டில் வச்சுட்டு இருந்திருப்பான் இல்லையா, அதில் பாதி குடிச்சிட்டு இருந்திருப்பான் நீங்கள் வரக்குள்ள. இப்போது பேலன்ஸ் இருக்க இன்னும் குடிச்சிட்டே
உங்களை திரும்பி பார்த்து ட்ரிங்க் வேணுமா? நான் ட்ரிங்க்லாம் பண்ண மாட்டேன். சரி, எதுவுமே பேசல. பேலன்ஸையும் குடிச்சிட்டு தூக்கி போட்டுட்டு உங்கள் ஷோல்டரில் சைலண்ட்டாக சாஞ்சிக்கிட்டான். புரியல உங்களுக்கு? அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. சரி, எல்லாம் நம்மளுக்குள்ளே பேசி புரிஞ்சுக்கலாமா? என்னது? அவன் எழுந்து பேர் என்ன? சார், அதெல்லாம் எதுக்கு? இங்கே பாருங்களேன், நம்ம ஜஸ்ட் ஸ்டேஞ்சர். கடுப்பாகிறான். இல்லை சார் எப்படியாவது டைவர்ட் பண்ணுமே. இந்த நேரத்தில் இங்கே என்ன சார் பண்ணுறீங்க? கேட்கும் போதே அகெயின் உங்கள் ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டான். எதுவுமே பேசல உங்ககிட்ட. ஒரு 1/2 hour அப்படியே இருக்கீங்க. ஒரு 11 o'clock அப்படி கூட ஆகிட்ருக்கோம். அவன் அவங்க மேலேருந்து எழுந்துக்கிறான். பட் நீங்கள், அவன் உங்கள் ஷோல்டரில் சாஞ்சிருப்பான், அவன் ஹெட்டில் நீங்கள் உங்கள் தலை வச்சு சாஞ்சிட்டு அப்படி படுத்துருப்பீங்க. அவன் எழுந்த உடனே இன்றைக்கி டொம்முன்னு கீழே விழுற மாதிரி போகிறீங்க. அவன் டக்குன்னு உங்களை பிடிச்சிட்டு தூங்கிட்டால என்ன அப்படிங்கிற மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணுறான். டார்க்காக இருக்குது அந்த பிளேஸு. ஃபேஸில் வேறு கவர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அவனுக்கு தெரியல. சரி, லைட்டாக பார்க்கலாம் அப்படி பண்ணும்போதே எழுந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? தூங்கிட்டியான்னு கேட்டான். அதான் சார், எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் வரேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கார்லேருந்து வேக வேகமாக இறங்கி உங்கள் காருக்கு வந்த கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துடுறீங்க. அவன் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் அவனும் வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். நெக்ஸ்ட் டே உங்கள் ஃப்ரெண்டு இருக்கா. உங்கள் ஃப்ரெண்டை உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியல. சரி, இங்கே இருக்கிறதுக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. எப்பவும் போல் அவங்க கேபினில் உட்காந்துட்ருக்க மாதிரி ஒரு 10 o'clock இருக்கும்போது தானே ஜேகே வருவான். ஸோ அதே போல் வரான். எல்லோரும் எழுந்து மார்னிங் சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் திரும்பிட்டு லைட்டாக பென் பண்ணி மார்னிங் சொல்கிறீங்க. அவன் எப்பவும் போல் யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டான். அவன் பாட்டுன்னு போயிட்டான். உங்களையுமே அவன் கண்டுக்கவே இல்லை. ஜேகே அவனோட கேபினில் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் டீமுக்கு லீடர் நீங்கள் தான். அப்படிங்கிறப்போ ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் தான் ஜேகே கிட்டே போயிட்டு சைனே வாங்கணும். எப்பவுமே அவங்ககிட்ட சைன் வாங்கும்போது போயிட்டு ஒரு பயம் இல்லாமல் வாங்கிட்டு வந்துடுவீங்க. இப்போ அப்படியா? அவங்ககிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குது. யாரையாவது விட்டு அனுப்பலான்னா போகக்கூடாது, நீங்கள் தான் போகணும். சரி அப்படி சொல்லிவிட்டு எல்லா ஃபைல்ஸும் எடுத்துக்கிட்டு மூச்சு இழுத்து விட்டுட்டு ஓகே, நம்ம அவர்கிட்ட போகும்போது ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படி தான் போவோம். பட் இப்போ அப்படி இல்லை. நம்ம நார்மலாக இருக்கோம், நம்மளை அவர் கண்டுபிடிக்க மாட்டார் அப்படி சொல்லிவிட்டு அவருடைய கேபின் போயிட்டு எப்போவுமே சாமி கும்பிடுவீங்க இல்லையா பிள்ளையரப்பாவை, அந்த மாதிரி பண்ணுறீங்க. சரி, யாரோ டோர்கிட்ட இருக்க மாதிரி ஃபுட்டேஜில் பார்த்துட்டான் சிஸ்டமில். யார் இது? வயன் தானே, என்ன பண்ணிகிட்ருக்கா? அப்படி பார்க்கும்போதே நீங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்கீங்க. இதை பார்த்த உடனே அவனுக்கு அந்த புர்கா ட்ரெஸ்ஸில் நீங்கள் சாமி கும்பிட்ருப்பீங்க இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. அமைதியாக பார்த்துட்டே இருக்கான். லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி எக்ஸ்கியூஸ் மீ சார், வாய்ஸு கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கான். சார் உள்ளே வரட்டுமா? உள்ளவா ஓயா? ஓ, அப்போ நம்மளை கண்டுபிடிக்கல. சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. உள்ளே வரும்போதே சிஸ்டம் உங்களுக்கு முன்னாடி அப்படி இருக்குது. நீங்கள் லாங்லேருந்து நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க. ஜேகே உட்காந்துட்ருக்கான். உங்கள் 2 பேருக்கும் நடுவில் சிஸ்டம். பட் அவனுக்கு அந்த சிஸ்டம்லேருந்து உங்கள் கண் மட்டும்தான், அந்த நோஸ்லாம் அது தெரியல. சிஸ்டம் மூலிமா உங்களை பார்க்குறான் இல்லையா, உங்கள் கண் மட்டும்தான் தெரியுது. சைலண்ட்டாக அவன் பார்த்துட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வர உங்கள் நோஸு, உங்கள் லிப்ஸு அந்த மாதிரி தெரியுது. உங்கள் லிப்ஸையும் பார்த்துட்டான். ஒரு டவுட்டு இருக்குது, ஏன்னா அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு டவுட்டு இருக்குது. நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் சார் சைன், அதே வாய்ஸு, உங்கள் வாய்ஸை கேட்ட மட்டும் அவனுக்கு எங்கே கேட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அதே வாய்ஸு. அவங்க ஃபேஸை பார்க்குறான், உங்கள் கண்ணை பார்க்குறான். சார் சைன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பார்க்குறீங்க. உங்களே தான் பார்த்துட்ருக்கான். என்ன இவர் கண்டுபிடிச்சிட்ருப்பாரா அப்படி திங்க் பண்ணிவிட்டு அவனை பார்க்குறீங்க. சார் சைன், நீங்கள் காட்டின அந்த ஃபைல்ஸ்லலாம் சைன் பண்ணி கொடுக்குறான். நீங்கள் அந்த சைன்லாம் வாங்கிக்கிட்டு
கொஞ்ச நேரம் கூட அந்த ரூமில் இல்லை, வெளில வந்துட்டீங்க. வயன் மாதிரி தானே இருந்தா அந்த பொண்ணு. அப்போ இது வயனா அப்படி திங்க் பண்ணிவிட்டு அவன் மொபைல் எடுக்கிறான், உங்களுக்கு கால் பண்ணுறான். வெளியே இருக்கீங்க, உங்கள் மொபைல் ரிங்கு வந்த உடனே உங்கள் ஃபோனை உங்கள் பாக்கெட்டில் இருக்குது, டச் பண்ணி உங்கள் ஃபோனை எடுக்கிறீங்க. பார்க்குறான், நீங்கள் அது ஜேக்கேன்னு தெரிஞ்சு சடனாக திரும்பி ஜேக்கேவை பார்க்குறீங்க. பட் வெளியே இருந்து பார்த்தா உள்ள தெரியாது. அப்போ இது அவதானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். எதுக்கு இவர் இப்போ கால் பண்ணுறாரு? ஒருவேளை நம்ம தான் கண்டுபிடிச்சிருப்பாரா? இல்லையே, கண்டுபிடிச்சா உள்ளே கேட்டிருப்பாரு. அப்படி திங்க் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்க்கு கீழே போயிட்டு அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க ஃபோனை. அவள் கேமரா மூலிமா பார்த்துட்டே இருக்கான். என்ன பண்ணுற, எங்கே இருக்க? நானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு நான் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கேன். ஃப்ரெண்ட் வீட்லையா? ஏதோ ஒளிஞ்சிட்ருக்க மாதிரி கபோர்டுக்குள்ளே. ஏன் அப்படி பேசுகிற? எக்கோ மாதிரி கேட்குது, சவுண்டே வேறு மாதிரி இருக்குது. அம்மாடி, இது கூட இவர் கிளியராக கண்டுபிடிக்கிறாரா? உன்னை தானே கேட்குறேன். அப்படி கேட்ட உடனே நீங்கள் அந்த உள்ளே இருந்து வெளில வந்து இப்போ கேட்குதா? இல்லை அப்படி சொல்லிட்டு உங்களை தான் பார்க்குறான். அவன் ஃபோனை காதுலேருந்துலாம் எடுத்துட்டான். ஹலோ சார், இருக்கீங்களா? ஹலோ, பேசிகிட்டே இருக்கீங்க, நோ ரெஸ்பான்ஸ், காலை கட் பண்ணிட்டீங்க. சரி, வேறு எதுக்கும் கால் பண்ணியிருக்காரு போல். எதுவுமே நீங்கள் கண்டுக்கல. கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நீங்கன்னு. அவன் ஆஃபீஸ் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறான். ஏன்னா அகேன் இவரா? அப்படியே சொல்லிவிட்டு அட்டன் பண்ணி காதில் வச்சுட்டு சொல்லுங்கள் சார். வயன், நீ என் கேபினுக்கு வர முடியுமா? இப்போ தானே சார் வந்துட்டு போனேன். ஏன் வந்துட்டு போனால் அகேன் வரக்கூடாதா? ஒர்க் இருக்குது, உள்ளவா? எதுவுமே சொல்லலை. கட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. சாரிடா, இதுவும் இருந்துகிட்டே போகுது. முடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் எப்போவுமே மோஸ்ட்லி எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு தான் நினைக்கிறேன். பட் முடியல. ஃபைனல் பார்ட் போட்டு முடிச்சிடலாம் கண்டிப்பாக. பாய்.